இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள நான் ரோஹிணி ஆரோக்கியநாதன் சில்லாலை கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு 37 வயசு. நான் மகள் ஒரு ஆள் 12 வருஷமாக எனக்கு ஒரு மகள் இருக்கிற மனுஷன் இல்லை, அவர் இறந்து போனார். இலவசமாக கற்பிக்கிறோம். நான் ஜிஎஸ் ஊடாக லெட்டரும் எடுத்து நான் சரியான கவலையில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு நிலத்தை தான் என்ன வச்சுக்கிறாக்கு. என் பிள்ளை பெருசாயினத்துக்கு எனக்கு ஒரு சௌரம் உதவி செய்யவும் இல்லை. இருந்தும் எனக்கு ஒரு கொட்டில் போட்டு நீரை வந்ததுல நான் இருக்கிறேன். அக்காட சைக்கிளை வேண்டி தான் பிள்ளைய ஸ்கூல் டியூஷன் சரி. அஸ்வினி அம்மா கேட்டுருக்கிறா, சைக்கிள் கேட்டுருக்கிறா, மற்ற படிப்புக்கான மாதாந்த உயல் கேட்டு ஆற்ற முடியாத ரணங்களை தன் இதயத்துக்குள் பூட்டி வைத்திருக்கும் இந்த சின்னஞ்சிறு சிட்டு சிறகடித்து பறக்கின்றது. இந்த சின்னஞ்சிறு சிட்டு சிறகடித்து பறந்தாலும் இவளுக்கு நிறைய சோகக்கதைகள் உண்டு. இவளின் சோகக்கதைகளை நாங்கள் ஒரு முறை கேட்போமாக. இனி எந்த சோகமும் இவள் போன்ற இன்னொரு சிறுமிக்கு நடக்கக்கூடாது. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள சில்லால பண்டத்தரிப்பண்ட கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு கஷ்டப்படுற பிள்ளை எங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தார். அப்போ தனக்கு உதவி செய்ய சொல்லி இந்த பிள்ளைக்கு கணவர் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் உண்மையில் எங்களுக்கு அந்த வந்து உதவி செய்கிறதுக்கான உதவிகள் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து கிடைக்கிறது குறைவென்று சொல்ல வரையில் கிடைக்கிறது, ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் காணொலி விடையிலாத என்ன சொன்னால் உதவிகள் எங்களுக்கு கொடுன்ற போது தான் ஒரு நாளும் காணொலி விடுவோம். இப்போ நாங்கள் 2 நாளைக்கு ஒரு காணொலி எங்களுடைய குடும்ப காணொலிகளையும் நாங்கள் விடுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு தங்கச்சியை சந்திக்க வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ தங்கச்சியோட சந்திக்கைக்கால் அந்த நிலப்பாடுகள் தெரியும். இது உலகெங்கு மோங்கி எழுத்து கொண்டு கணேசன் கிடைக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் மூலம் கிடைக்கின்ற வருமானங்கள் அனைத்தும் நாங்கள் இப்படி வரம்பப்பட்ட ஆக்களை தான் நாங்கள் தேடி தேடி கொடுக்குறோம்.
இன்றைக்கு கூட சப்ஸ்கிரைப் மூலம் கிடைச்ச வருமானத்தின் ஒரு சிறு தொகையை தான் நான் இந்த சகோதரிக்கு கொடுக்க போகிறேன். உண்மையில் உலகத்திலேயே தங்களுடைய யூடியூப் வருமானத்தின் மூலம் அந்த வருமானத்தை தங்களோட குடும்பத்துக்கு பெறாமல் மக்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு யூடியூப்பர் என்று சொன்னால் கணேசன் குரல் தான். உண்மையில் அந்த அடிப்படையில் என்னை எடுத்து எல்லாரும் பெருமையாக கதைக்கிறார்கள், எல்லோரும் என்னை வாழ்த்துகிறார்கள். இரவும் ராத்திரியும் ஒரு 12 மணி மட்டும் கனடாவில் இருந்து ஒரு அன்பர் எடுத்து என்னை வாழ்த்தினார். உண்மையில் எனக்கு அந்த சந்தோஷங்கள் தான் பெரிய சந்தோஷம். அந்த அடிப்படையில் நான் அந்த தங்கச்சியோட கதைக்க போகிறேன். கதைக்கின்ற போது தான் அந்த உண்மையில் வணக்கம் தங்கச்சி. வணக்கம். என்னென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக கதைக்கணும், கொஞ்சம் சத்தமாக கதைக்கலாம். கொஞ்சம் கிட்ட வரீங்களா? இந்த நான் கதைச்சேன் அதே மாதிரி கதைங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் எங்கே படுத்தவில்லை. ஓகே, உங்கள் தங்கச்சின்னு உங்களோட முழு பேர் இருக்கா சொல்லுங்கள். ரோஹிணி ஆரோக்கியநாதன். ரோஹிணி ஆரோக்கியநாதன். சரி, இப்போ உங்களுக்கு என்னம்மா கஷ்டங்கள் என்ன? நான் இப்போ 12 வருஷம். ரோஹிணி ஆரோக்கியநாதன், சில்லாலை கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு 37 வயசு. நான் மகள் ஒரு ஆள் 12 வருஷமாக எனக்கு ஒரு மகள் இருக்கிற மனுஷன் இல்லை, அவர் இறந்து போனார். இல்லாத பட்சத்தில் நான் அம்மாவோட தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு காணி ஒன்று சொந்தமாக அண்ணன் காணி தான் அவர் எனக்கு தந்துட்டார். உண்டவிட்ட அண்ணன் காணி எனக்கு தந்துட்டார். அதில் வளவில் போட்டு வீடு போட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி திட்டம் யாராலையும் இல்லை. எனக்கு செய்து தரத்துக்கு எந்த ஒரு ஆம்பளையிலும் இல்லை. அப்போ நான் தனிச்சு, எனக்கு அப்பாவும் இல்லை. அப்போ எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையோட ஒரு வீடு போட்டு இருக்கிறதுக்கு ஒரு உதவியை செஞ்சு தர சொல்லியும், மற்றது என் மகள் படிக்கிறா. நான் தான் அவளுக்கு எல்லாமே. அவன் டியூட்டரியில் சண்டிலிப்பா டியூஷனில் படிக்கிறான். நான் என் வசதியை நிலவரைக்கு சொல்லி அவள் ஒரு 2 வருஷம் எனக்கு இடைவெளி தந்திருக்கணும். நாங்கள் இலவசமாக கற்பிக்கிறோம். நான் ஜிஎஸ் ஊடாக லெட்டரை எடுத்து கொடுத்தேன். நான் அவள் உறுதிப்படுத்தி தர சொல்லி என்ன மாதிரி இப்போ தரம் எட்டு படிக்கிறா. இப்போ தான் போன மாதம்தான் பெரிய பிள்ளையாக மாணவா. அப்போ எனக்கு கொஞ்சம் கரைச்சல். நான் பெரிய கஷ்டத்தில் நாளாக தான் காலையில் சாப்பாடு கூடி நான் கஷ்டத்தை இருக்கிறேன். எனக்கு இப்போ அது பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை எனக்கு இந்த வீடு போட்டு இருக்கணும். எனக்கு இந்த என்று சொன்னால் நாளைக்கு நானும் என்ற பிள்ளையும் அங்கே அம்மா இருக்கும் பெறையும் இருக்கலாம். அவையும் ஒரு குடும்பகாரன். இன்றைக்கு சகோதரம் எல்லாமே வில்லத்தித்தான் என்ன வச்சுக்கிறாக்கு. என் பிள்ளை பெருசாயினத்துக்கு எனக்கு ஒரு சௌரம் உதவி செய்யவும் இல்லை. இருந்தும் எனக்கு இந்த ஒரு கொட்டில் போட்டு நீங்கள் எனக்கு தந்தீங்கன்னு சொன்னால் மிக மிக எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏதோ உழைச்சாவது நான் என் பிள்ளையை பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி படிப்புக்கு மாதம் மாதம் எனக்கு ஒரு உதவி செஞ்சாலும் கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்குது. நான் என் பிள்ளையை நம்பித்தான் நான் இருக்கிறேன். நான் வேறு வாழ்க்கைண்டி நான் போக விருப்பம் இல்லாத காரணம் என் பிள்ளைக்காக நான் வாழணும். அவாவை நான் படித்து நல்ல நிலைக்கு எடுக்கணும். எனக்கு இந்த வீடும் ஒரு கிணறும் முக்கிய தேவையாக இருக்குது. தயவு செய்து எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்தருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் உங்கள்கிட்ட இந்த உதவியை கேட்குறேன். நான் இது வரைக்கும் யாரோடையும் தொடர் வைக்கல. நான் இவருக்கு ஒரே எடுத்து கரைச்சல் எனக்கு வந்து பாருங்க, எனக்கு இப்படி செய்யுங்கன்ட்டு நான் 4 தான் கஷ்டப்பட்டு வந்துருக்கிறேன். இவ்வளோ தான் வேறு விஷயம் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. நான் சரியான கவலையில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு நிறவந்தத்தில் நான் இருக்கிறேன். அக்காட சைக்கிளை வேண்டி தான் பிள்ளைய ஸ்கூலு டியூஷன் சரி இங்கேருந்து சண்டில் பையே தீராக்கிறேன். நான் எனக்கும் வருத்தம் துன்பம் தான் இருந்தும் நான் என்ன செய்ய வேணும்? என்னால் வந்த பிரச்சனை நான் தாங்கி கொண்டு என் பிள்ளையோடு இவ்வளோ காலமாக போராடி கொண்டிருக்கிறேன். நான் எங்கும் எனக்கு ஒரு உதவியும் இல்லை. ஜிஎஸ்க்கும் எல்லா தகவலும் தெரியும். நான் இப்போ எனக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா ஒரு வீடு போட்டு இருக்கணும். அந்த வீட்டுலேயும் என்னால் இருக்க இல்லாது. அப்போ நான் அந்த வீடு போட்டு நான் எந்த பிள்ளையோட நிம்மதியாக இருக்கணுமென்று தான் நான் உங்களை தயவு செய்து கேட்குறேன். எனக்கு இந்த உதவியை இல்லைன்னு சொல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த உதவியை உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி அம்மா, என்னோட உண்மையில் உங்கள்கிட்ட அந்த கருத்து உண்மையில் சரியான நீதியான ஒரு நேர்மையான உங்களோட என்னென்னு சொல்கிற தூய்மையான கருத்தம்மா. என்னென்னு சொன்னால் உங்களோட மனசில் நீங்கள் கதைக்கிறத வச்சுக்கொண்டே ஒரு ஆள் கதைக்கிறத வச்சுக்கொண்டே நாங்கள் உண்மையில் முடிவெடுப்போம். இந்த அடிப்படையில் எனக்கு சில சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது. நான் அதை உங்களை கேட்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் உங்களோட நீங்கள் எப்போ திருமணம் ஆகினீங்களா? எவ்வளோ காலம் திருமணம் ஆகி? 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு. இப்போ இது மகளுக்கு எத்தனை வயதுக்கு குட்டியமாக? இப்போ 13 வயசு அம்மா. இப்போ எத்தனை படிக்கிறா? கிரேட் 8 படிக்கிறா. கிரேட் 8. சரி. இப்போ நீங்கள் உங்களோட கணவர் படிப்பா உழைச்சி தந்தவரா உங்களுக்கு? எனக்கு வயிற்றில் இருக்க அவர் இல்லை. என்ன மாதிரி போகணுன்னு சொல்லுவீங்களா? ஓ, அவர் என்ன இறந்தவரோ இல்லை விட்டுட்டு போனவரோ?
அவர் விட்டுட்டு போனவர் தான். ஆனா இதுவரைக்கும் எனக்கு எந்த இது தொடர்பும் இல்லை. அவர் இந்த இடத்துல அவர் இருக்கிற சொந்த இடம் இது அவர் வவுனியா ஆண்டு. வவுனியாலாம் சந்திக்கிறீங்க. எப்படி சந்திக்கிறீங்க சுருக்கமே? ஒரு ஃபோன் நம்பரோட வேலை செய்தோன்னுட்டேன். அப்போ ஃபோன் நம்பரோட வந்துதான் தெரியும். என்ன வேலை செய்த நீங்கள்? நான் இப்படித்தான் சிறுவர்கள் படிப்பிக்கிறது பொது சேவை சொன்னிறுவனத்தில் ஒரு ஆதாரம் இல்லாமல் சும்மா செய்துட்டு வந்தேன். அது பொது சேவை அப்படித்தானம்மா. அது பொது சேவைன்றது வெறி. அது காசு இல்லாமலும் அதை செய்ய. இப்போ நாங்கள் கூட பாருங்க எங்கட காசை கொண்டு வந்து தாரோம். ஏன் அது ஒரு வெறி ஒரு என்னோட சொல்கிறேன். அதுக்கு நாங்கள் இறங்கினோம் என்றால் அதுக்குள்ளால ஏற மாட்டோம். உண்மையில் நீ இப்போ இதேன் போட நாங்கள் செய்த மாட்டோம் ஏற மாட்டோம். சரி, இப்போ அவரம்மா உங்களை திருமணம் எது போல காலம் இருந்தவர்? என்னோட இருக்கவே இல்லை. அப்போ இப்போ நீங்கள் விரும்பி கதைச்ச அந்த தொடர்பிலேயே அவர் உங்களை ஏமாற்றி போட்டார். சரி சரி. அப்போ இப்போ எந்த தொடர்பும் இல்லை. அவை இந்த உறவுகளாலேயோ எந்த தொடர்புகளும் இல்லை. அப்போ நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்துனீங்களா அவருக்கு எதிராக? நான் நிரந்தர அட்ரஸும் இல்லை. அப்போ என்னால் அதை மெயின் கொண்டு நடத்த முடியாமல் கிடந்தது. நான் பல போலீஸு கோர்ட்ஸு அப்படி இப்படி நிறைய பேர் வவுனியாலாம் தேடி போய் எல்லா பிரச்சனையும் எடுத்துருக்கிறேன். ஓகே. அப்போ முந்தின அவர்கிட்ட வீடு தெரியுமோ? எனக்கு தெரியாது. என்ன ஒரு ஃபோன் நம்பரோட எடுத்து அந்த ஃபோன் நம்பரை அடுத்த நிமிஷம் அந்த ஃபோன் வேலை செய்யாது. அதை சரியான முறையில் கொடுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னால் முடியாது. அப்போ உங்களோட இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க எங்களை கேட்பாங்களே இந்த பிள்ளைகள் இப்படி ஏமாற்றப்படுதுகளே இவங்க இந்த பிள்ளை சரியான முறையில் தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தெரிவு செய்திருக்கலாம்னு சொல்லி கேட்பாங்க. அது உங்களோட பக்கத்தில் பிள்ளை இருக்கு என்ன? சரியம்மா, நாங்கள் அதை விட்டு கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். சரியம்மா, உங்களுக்கு உறவுகள் இல்லையோ? உங்களுக்கு அக்கா அண்ணா சகோதரங்கள் இல்லையோ? எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறார், ஒரு அண்ணா. மற்றது எனக்கு 4 அக்காக்கள். அதில் ஒரு அக்கா செத்துட்டா. அப்போ 3 சகோதரி மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சகோதரனும். அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களோ? அவர் எனக்கு உதவி என்ற ரீதியில் எதுவும் இல்லை என்று சொன்னால் நான் செய்தது ஒரு பிரச்சனையை வச்சு என்ன பழி வாங்கி கொண்டிருக்கிற மாதிரியும் அதையே குத்தி குத்தி காய்ச்சி கொண்டிருக்கிற மாதிரியும் எனக்கண்டு ஒரு உதவி இது வரைக்கும் செய்யலை. சரி, அப்போ நீங்கள் ஆட்டோ உதவி இப்போ அம்மாவோட இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அம்மாவோட இருக்கீங்க. அந்த வீடா இருக்கம்மா? அது தங்கச்சிக்கு அதெல்லாம் இருந்த நாங்கள். இப்போ தங்கச்சிக்கு 35 வயசு வந்துட்டு அவாக்கு ஒரு வாழ்க்கை வருது இல்லை. எல்லாரும் எந்த நடைமுறை பிரச்சனையை கதைச்சு அவாக்கு வாழ்க்கை வருது இல்லை. இந்த மக்கள் சமுதாயம் அப்படித்தானே. அதனால அவாக்கு ஒரு கல்யாணம் வேற அதை வீடு வளவு கேட்டு நாங்கள் செய்ததால அவங்க கவர்மெண்ட் ஒத்துக்கொண்டாங்க மாப்பிள்ளையும். அப்ப வீடு வளவு இந்த காலத்துல கட்டுறது பிரச்சனை. இதை ஓமன்னு சொன்னா அவர் எங்களை தங்கச்சி ஏற்றுக்கொண்டு செய்துட்டார் கல்யாணம். அப்ப அந்த வீட்டை உங்களுக்கு இனி அங்க இருக்கிறதுக்கான உங்களுக்கு கட்டாயம் இப்ப இந்த காணி யார் தந்தது? இது அண்ணாட காணி. இது உங்களுடைய பேர்ல எழுதி தந்தாச்சோ? தந்தாச்சு. சரி, இப்ப உங்களுக்கு அரசாங்க உதவிகள் எதுவும் இருக்கோ? அரசாங்க உதவி என்று சமுத்தி இருந்தது. அது இப்ப தெரியும் தானே? இப்ப இல்ல. அந்த அஸ்பெஸ்மா என்று சொல்லி நிலம்புரி நில இதொண்டு இருக்கு உதவி. அதில் எனக்கு மாசம் 7500 ரூபா தந்து கொண்டு இருக்கிறேன். அதுவும் பெற்ற கட்டத்தில் இருக்கிறாங்க. அது தெரியும், எனக்கு தெரியும். 2 மாசம் 3 மாசம் வரது இல்லை. சரி, இப்போ அடுத்தமா நீங்க சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம் சொல்றீங்க என்ன? சரியான கஷ்டம். அப்ப இப்போ என்ன செய்றீங்க சாப்பாட்டுக்கு? தங்கச்சி இந்த மனுஷன் தான் வேலைக்கு போய் அவர் உதவி அவாக்கு உதவியா நான் இருந்து எந்த பிள்ளைக்கும் எனக்கும் நினைச்சது சாப்பிட இயலாது. நிச்சயமா இந்த பிள்ளைக்கு வேண்டியும் கொடுக்க நிச்சயமாக என்னென்றாலும் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கு. நிச்சயமா உண்மையில மிக மோசமான நான் வேலைக்கு போவல. இந்த பிள்ளை அந்த டியூஷன் படிப்பிச்சு செய்யறதுக்கு எனக்கு உதவி இல்லை. அப்ப நான் இந்த சின்ன சின்ன தோட்ட வேலை இந்த மிளகாய் அந்த இதுல இந்த பகுதியில உள்ள கிராமத்துல கிடைக்கிற வேலைகளுக்கு போறீங்க. போனா ஒரு 300 ரூபா தருவாங்க. ஏதோ ஒரு பிள்ளைப்ப அப்படி செய்யல சமாளிக்கிறீங்க. சரி, இப்ப இவ இந்த குட்டியம்மா இந்த படிக்கிறா இவக்கு என்னென்ன உதவிகள் தேவை சொல்லுங்க. எனக்கு இவாக்கு ஒரு சைக்கிளும் மற்ற மாதம் மாதம் படிக்கிறதுக்கு பிள்ளைக்கு ஒரு உதவி தொகை 1000 தந்தீங்கன்னு சொன்னா அதை வச்சு இவள் நல்லா கெட்டிக்காரி பார்க்க தெரியுது அவளை. அதை கொண்டு நான் மேற்கொண்டு உதவி தொகை எனக்கு மாதம் நம்பி நான் ஒரு பிள்ளைய என்ன ஒரு கிளாஸ் அது இது நான் விட்டு அதை வச்சு நான் மேற்கொண்டு படிப்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த டியூஷனும் கனகாலத்துக்கு தாங்கள் ஃப்ரீயாக படிப்பிக்க மாட்டோம். அது உண்மை சரியம்மா. அவையும் அவங்களும் கஷ்டப்பட்டு பெரிய கட்டிடங்களை கட்டி செய்கிறாங்க. அவங்களும் பெரிய வசதியானவங்களும் இல்லை தெரியும். டியூஷன் வச்சுக்கிறவங்களும்
மற்றது சாப்பாடும் 3 வேளையும் கரைச்சல்லாம். 3 வேளையும் நீ உண்மையில் அந்த இணைச்ச விருப்பமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அது உண்மைதான். கரைச்செல்லான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து விடுறதும் எனக்கு கரைச்செல்லான் இருந்தும் என்ன சில பயந்து பயந்தாவியோட இருந்து ஏதோ போய்கொண்டிருக்கு. சரி குட்டியம்மா உங்களோட பேர் என்னம்மா? கீதாரணன் அஸ்வினி. கட்டிக்கார நல்ல சத்தமாக கதைக்கிறா. கீதாரணி அஸ்வினி. அஸ்வினி அம்மா. அஸ்வினி அம்மா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சில்லால ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடம். நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 8. நல்லா ஹாப்பியாக படிக்கிறீங்களா? சந்தோஷமா? ஓ. அம்மா சாப்பாடெல்லாம் தாரவோ? அம்மா சில நேரம் தருவா, சில நேரம் தந்து விட மாட்டா. ஓ கஷ்டம் என்ன? ஆமாம் இப்போ சொன்னதானே பிள்ளைன்ற தேவைகள் எல்லாம் அந்த உடுப்புகள், சப்பாத்துகள், பள்ளிக்கூட பேக்குகள், காப்பிகள், புத்தகங்கள் எல்லாம் பிள்ளைக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்கோ? இல்லை. என்ன பிள்ளைக்கு பிரச்சனை? படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? சைக்கிள். ஓ சைக்கிள் தான் பிரச்சனை. காப்பிகள், புத்தகங்கள், பேக்குகள், சப்பாத்துகள் எல்லாம் இருக்கோ? அதுவும் இல்லை. அப்போ அங்கே பள்ளிக்கூடங்களில் என்ன செய்கிறேன்? பிரின்சிபல் மாதிரி பேசுகிறேன் இல்லையோ? பேசுவினம், சில பேர் பேச மாட்டினம், அதை தாங்கி கொண்டிருப்பீங்களே. என்ன கஷ்டம் தாங்கி கொண்டிருப்போம் என்ன? சரி உண்மையில் இந்த சிறுமின்ற கதை உண்மையாக சரியான கவலையான கதை தான். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு படிக்கிறதுக்குரிய சாமான் இல்லை, அந்த உபகரணங்கள் தேவைப்படுது. அதாவது புத்தகங்கள், யூனிஃபார்ம் அது தேவைப்படுது, சப்பாத்து, பேக் அது தேவைப்படுது. மற்றும்படி போக்குவரத்துக்கு சைக்கிள் ஒன்று தேவைப்படுது. அதை விட நான் சாப்பிட்றதுக்கு கூட ஒழுங்கான சாப்பாடு எனக்கு கிடைக்கிறதில்ல, அதுக்கும் சாப்பாடு தேவைப்படுது. இதுதான் என்னுடைய தேவை. கட்டிக்காரி. சரி இப்போ நாங்கள் தொகுப்பா சொல்லுவோம். இப்போ உண்மையில் இவங்களோட கருத்து மிகவும் ஆணித்தரமான, மிகவும் ஒரு உண்மையில் ஒரு துயரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரியான கஷ்டப்பட்டவங்க. நாங்கள் இவங்களோட வீட்டை போய்க்க அந்த பெரிய வீடாக கிடந்தால் அது உண்மையிலே அது தாயிங்க வீடு, இன்னொரு சகோதரிக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. இந்த பிள்ளை தன்னுடைய கருத்து எல்லாத்தையும் நல்ல வடிவாக சொல்லியிருக்கோம். இதான் அந்த காணி கைசாந்திருக்கு, அந்த காணி ஒரு காட்டுங்க. இதான் அந்த காணி. இந்த எத்தனை பிறப்பு மகரும்? 1.5 பிறப்பு. இப்போ இந்த 1.5 பிறப்பு காணிக்கு இந்த ஒரு சிறிய ஒரு கொட்டில் போட்டு சொல்கிறேன். தண்ணி வசதியும் ஏற்படுத்தி தர சொல்லிக்கிறான். அந்த பிள்ளைங்க படிப்பு உதவி இவ்வளோ தான் இவங்க இருக்கிறாங்க. இந்த உதவிகளை உண்மையில் நீங்கள் இந்த புலம்பெயர் இருக்கிறவர்கள் இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். தயவு இவங்களுக்கு உதவுங்க. எனக்கு இந்த என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் டிஸ்கிரிப்ஷன் திரையில் வந்து விழும். இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவர்கள் இந்த சகோதரிக்கு உதவ விரும்புகிறவர்கள் 077 69 35 33 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி உதவிகளை தந்தீங்கன்னா நான் அந்த சகோதரிக்கு மிக விரைவாக கொண்டு வந்து கொடுப்பேன். ஒரு சமூக சேவை பெரிய அஸ்வினி அம்மா இந்த கேட்டுருக்கிறா, சைக்கிள் கேட்டுக்கிறா, மற்ற படிப்புக்கான மாதாந்த உதவிகள் கேட்டுக்கிறா. இதில் நீங்கள் வழங்குவீர்கள்ன்ற நம்பிக்கையில் உண்மையில் இதை எங்களாலான ஒரு சிறு உதவியை நாங்கள் இப்போ இந்த சகோதரி செய்ய போகிறோம். எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய சொந்த உழைப்பு யூடியூப் வருமானத்தில் கிடைச்ச அண்மையில் கிடைச்ச எங்களுக்கு இந்த 30,040 ரூபா கிடைச்சது. அந்த காசை நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டுருக்கிறோம். அசிதான் நாங்கள் கொடுத்து கொண்டுருக்காங்க. 10 பேர் உதவியை சந்திக்க முடியாது. இப்போ நாங்கள் இந்த குட்டியம்மாட்ட கையில் கொடுக்குறோம். அந்த காசை வாங்கி கொண்டு இவ்வளோ இருக்குது. சத்தமாக சொல்லுவோம். 2000 ரூபா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு என்ன இப்போ அவசர தேவைகளோ சின்ன தேவைகளோ உண்மையில இது என்னோட சொல்கிறேன், ஆனை பசிக்கு சோளப்பொரி இந்த மாதிரி இது எங்களுடைய திருப்திக்காக ஒரு சிறு உதவியை கொடுக்குறோம். மகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்குது. ஏற்கனவே 2 யூனிஃபார்ம் இருக்குது, அது கட்டியாக வந்துட்டுது. அப்போ போட இல்லாதண்டு ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்குது. அந்த யூனிஃபார்ம் துணி எடுக்கக்கூடிய என்கிட்ட வசதி இல்லை. இப்போ இது தந்தது நீங்கள் இந்த 2000 ரூபா தந்தது ஒரு வசதியை வச்சு நான் உண்மையிலேம்மா நாங்கள் உங்களுக்காக சிலரோட கதைக்கு இந்த யூனிஃபார்ம் கூட இந்த குட்டியம்மாவுக்கு ஒரு யூனிஃபார்ம் தானே கிடக்கு. மற்ற யூனிஃபார்ம் கட்டியாக போச்சு. அவன் சின்னல தைச்ச கட்டியாக இப்போ கட்டியாக போட்டு கொண்டு போனால் அங்கே பள்ளிக்கூடங்கள் நிறைய பிரச்சனையே கட்டியாக பாவடை போட்டு கொண்டு வர பட்டது எல்லாத்தையும் தான் தாங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறா. உண்மையில் சரியான வேதனையாக கிடக்குது. தான் கஷ்டத்தில் பிறந்தபடியால் என்ன பள்ளிக்கூடத்துலையும் பேச்சு வாங்குறேன், எல்லா இடத்துலையும் பேச்சு வாங்குறேன், தன்னால் சகிக்கக்கூடிய உணர்வு இருக்குன்னு சொல்கிறான். உண்மையில் சரியான கவலையாக இருக்கிறது. நீங்கள் உண்மையில் இந்த உதவிகளை விரைந்து செய்வீர்கள் நினைக்கிறேன். நாமமா சிலரோட கதைக்கிறோம். நம்ம காணொலியிலிருந்து விடைபெறுகின்றோம்மா. நன்றி. வறுமையாக பிறந்தபடியால் நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு தலை குனிந்து நடக்கின்றேன். நான் தலைகுனிந்து நடப்பதற்கு காரணம் வறுமை. இந்த வறுமையை நீக்குவது யார்? இந்த வறுமைக்கு காரணம் என்ன? இந்த சிறுமி தன்னுடைய வறுமை காரணமாக
எல்லோருடனும் பேச்சு வாங்குவதாகவும் எல்லாவற்றையும் சகித்து வாழ்வதாகவும் கூறி என் கண்ணீர் என்னை கலங்க வைத்திருக்கின்றார். உண்மையிலே இந்த சிறுமியின் இந்த கருத்தை மாற்றியமைக்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் முன்வர வேண்டும். இந்த சிறுமி தலை குனிந்து நடக்கின்றாள், எல்லாவற்றையும் சகித்து நடக்கின்றாள். இந்த சிறுமி தலை நிமிந்து நடக்க இந்த காணொளி உங்கள் எல்லோருக்கும் சமர்ப்பணம்.